பிப்ரவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா மீதான வரியை 50% இருந்து எத்தனை சதவீதமாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குறைத்துள்ளார்? 18%. செகண்ட் ஒன், மாமல்லபுரத்தில் நடந்த உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026இல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்ட 2 அறிவிப்புகள் எவை? ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டை கலை மற்றும் கலாச்சார சுற்றுலாவின் சிறந்த இடமாக மாற்ற 2027 ஜனவரியில் தமிழ் ஈராண்டி விழா ஏற்பாடு செய்யப்படும். மற்றும் மாமல்லபுரத்தில் உலக தரம் வாய்ந்த நவீன சுற்றுலா உள்கட்டமைப்பை உருவாக்க ரூபாய் 100 கோடி மதிப்பில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைக்கப்படும். தேர்ட் ஒன், பிப்ரவரி 3இல் ஒடிசா கடற்கரையில் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் இருந்து திட எரிபொருள் குழாய் பொருத்தப்பட்ட ராம்ஜெட் SFDR ஏவுகணை தொழில்நுட்பம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. ஃபோர்த் ஒன், மணிப்பூரில் நடக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிப்ரவரி 13இல் அதன் காலம் முடிவடைய உள்ளதால் இதற்கு பிறகு புதிய முதல்வராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? யும்னம் ஹேம்சந்த் சிங் அவர்கள். ஃபிஃப்த் ஒன், சிறுசேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் 30 கோடி செலவில் புனரமைக்கப்பட்ட நாவலூர் ஏரி முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு ரபி பருவ சாகுபடி கடந்த ஆண்டை விட 15 லட்சம் ஹெக்டேர் சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செவன்த் ஒன், முன்னாள் தமிழக முதல்வர் அறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினம் பிப்ரவரி 3. எய்த் ஒன், சமீபத்தில் சூரிய சுழற்சியை கண்காணிக்க ஒரு புதிய முறையை உருவாக்கிய இந்திய நிறுவனம் எது? IIT கான்பூர். நைன்த் ஒன், சமீபத்தில் நகர்ப்புற அளவிலான வசதிகளை கிராமங்களில் வழங்குவதற்காக முக்கிய மந்திரி கிராமோத்தன யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? குஜராத். பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களை கண்காணிக்க பைமானா போர்ட்டலை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். 11th ஒன், தொடர்ந்து 3வது ஆண்டாக சிறந்த வேலை செய்யும் இடம் சான்றிதழை பெற்ற பொதுத்துறை நிறுவனம் எது? ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். 12th ஒன், சமீபத்தில் இந்திய ரயில்வேயால் தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் LNG டீசல் இரட்டை எரிபொருள் டெமு ரயில் எந்த இடத்தில் இயக்கப்படுகிறது? அகமதாபாத்தின் சபர்மதியில். லாஸ்ட் ஒன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் அமெரிக்க டாலர் ஆதரவு கொண்ட ஸ்டேபிள் காயினின் பெயர் என்ன? USDU.